இந்த நாளிலும் கூட காலை ஜெபத்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் தியானத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிற வேத பகுதி யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். காலையிலேயே ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி வருதே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வசனத்தோட பின்பகுதியை நம்ம பார்த்தோன்னா, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது முதல்ல நம்ம ஆரம்பத்தில் இந்த வசனத்தில் பார்க்கிறதான பகுதி என்னென்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய சமாதானம் எந்த விதத்திலும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுல ஆண்டவர் ரொம்பவே கவனமாக இருக்கிறாரு. ஆனாலும் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது. ஏதாகிலும் ஒரு ரூபத்தில் நமக்கு உபத்திரவம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அந்த உபத்திரவத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வரும் போவோம் அப்படியே தான் இருக்கும். அதுக்காக வரவே கூடாது அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. வரும். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்கிறதான அந்த நல்ல வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தை ஜெயித்த, இந்த உபத்திரவங்களை எல்லாம் ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த உபத்திரவங்களை ஜெயிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். அந்த உபத்திரவ நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாதபடி தேவன் நமக்கு நல்ல சமாதானத்தையும் நமக்கு கட்டளையிடுவார். இந்த இடத்துல சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119வது அதிகாரம் 71வது வசனம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இந்த மாதிரி அதாவது யாருமே சொல்ல மாட்டோம் இல்லையா? என்னுடைய திருமணமான புதியத்தில் என்னுடைய கொழுந்தன் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, பாஸ்டரோட சித்தப்பா பையன். அவங்க அந்த இடத்துல இருந்த ஒரு புத்தகத்தை, ஆவிக்குரிய புத்தகம் ஒன்று எடுத்து சும்மா வாசித்தாங்க சத்தமாக. வாசிச்சுட்டு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன்ற வசனத்தை வாசிச்சுட்டு அவங்க, இதனடா இது, கஷ்டப்பட்டது நல்லது அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்கு அப்படின்னு சும்மா அவங்களே என்னை வாயை கிளறி, நான் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்லாம் அந்த இடத்துல நினைக்கல. ஆனால் அவங்க அந்த புத்தகத்தை வாசித்து அதோட காரியங்களை திருப்பி அவங்க என்கிட்ட பேசும்போது அப்புறம் நான் அவங்களுக்கு அறிவிக்க வேண்டிய சுவிசேஷத்தை அறிவித்தேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் அது வாக்குவாதம் போல் போனாலும் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய சத்தியத்தை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படியோ கர்த்தர் கிருபையாக அவங்கள சந்தித்தார். அவங்க இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய நபராக இருக்கிறாங்க. அதாவது இந்த வார்த்தை உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வித்தியாசமாக தெரியும். ஏன்னா கஷ்டப்படுறது நல்லது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதான வார்த்தை, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த உபத்திரவ நேரத்தில் தான் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவத்தின் காலத்தில் தான் நமக்கு நம்மோடு இருக்கிறது யார், நம்ம நினச்சா கூட தப்பிச்சு போக முடியாது. தேவன் நமக்கு குறித்திருக்கிற நேரம் வரைக்கும் நம்ம அந்த உபத்திரவத்தை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த காரியங்களெல்லாம் நமக்கு விளங்கும். மெயினாக தாவீதோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவனுடைய மகனாகிய அப்சலோமே அந்த இடத்துல ராஜ்யபாரத்தை பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்ன உடனே தாவீது அந்த இடத்துல நினச்சா ஒரு யுத்தம் பண்ணியிருக்கலாம். யுத்தம் பண்ணால் ஈஸியாக அவனை அந்த இடத்துல அப்படியே ரவுண்டப் பண்ணிடுவாங்க, நல்லாவே அது முடிஞ்சிருக்கும். ஆனால் தாவீது நினச்ச ஒரு காரியம், நம்மால் இந்த பட்டணம் சீர்குலைக்கப்பட வேண்டாம், நம்ம வெளியேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
2 சாமுவேல் அதிகாரத்தை 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 15வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். 2 சாமுவேல் 15:14. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். அதாவது எல்லா ஊழியக்காரரையும் பார்த்து ஒரு யுத்த வீரன், அப்படிப்பட்ட ஒரு ராஜா அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, எழுந்து ஓடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊழியக்காரரையும் பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அப்சலோமுக்கு தப்பிக்க முடியாது. அவன் சீக்கிரமாக நம்மகிட்ட வந்து என்ன பண்ணுவான், நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். சொல்லும்போது அந்த இடத்துல இருந்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அது ஒரு எப்படி நம்ம போனோம், இந்த அரண்மனையை விட்டு, இந்த அரண்மனையில் வேலை செய்கிற இந்த காரியங்களை விட்டு நம்ம போய் இந்த தாவீது ராஜா கூட பழையபடி வனாந்திரத்தில் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் தாவீதோட வனாந்திரத்தில் இருந்தாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் கிருபையாக ஆசீர்வதித்து அவனோட இருந்த நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உயர்வை கொடுத்து ஒரு அரண்மனை வாழ்க்கையை கட்டளையிட்டிருக்காரு. இப்போ ஒரு பிரச்சனைன்னு உடனே தாவீது வந்து அந்த இடத்துல யுத்தம் பண்ணும்படி சொல்லலை, எழுந்து ஓடி போவோம் அப்படின்றார். கண்டிப்பாக ஓடி போனால் என்ன இன்னொரு அரண்மனைக்கு போக முடியவே முடியாது. அப்போ மறுபடியும் ஒரு வனாந்திரத்தின் வாழ்க்கை தான். அதனால் அந்த இடத்துல வேண்டாம், ராஜா கூட போக வேண்டாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அடுத்த வசனத்தை பாருங்கள். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றார்கள். எல்லாருமே தாவீது ராஜாவோட போனாங்க. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும், அந்த இடத்துல தாவீது கூட போகாத நபர்கள் அப்படின்னா நம்ம வந்து அகித்தோப்பேலை பார்க்கலாம். அவர் ஆலோசனைக்காரராக இருந்த போதிலும் கூட நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தார். தாவீதுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் தேவ தூதனை போல கொடுத்துட்டு இருந்த ஒரு நபர். ஆனால் அந்த இடத்துல ராஜா கூட போகணுன்னு அவர் முடிவு பண்ணல. இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து அந்த இடத்துல அவங்க நின்றுக்கலாம். அதையெல்லாம் தாவீது அறிந்து கொள்ளும்படியாக, அவங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக கூட கர்த்தர் இந்த இடத்துல அனுமதிச்சிருக்கலாம். அடுத்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாவீது ஏற்கனவே துக்கத்தோடு போயிட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல தாவீதை நிந்திக்கிறதுக்காக ஒரு மனுஷன் வரான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ. அதாவது ஏற்கனவே தாவீது ரொம்ப நொந்து போய் தான் போயிட்டுருக்கார். அந்த இடத்துல அவன் வந்து என்ன பண்ணுறான், பின்னாடியே வந்து திட்டிக்கிட்டே வரான். அப்படி திட்டிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே கூட இருக்கிறதான அந்த போர் வீரர்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவனை வந்து நாங்கள் வெட்டி போட்டுட்டுமா அப்படின்னும்போது ராஜா வந்து அதுக்கு ஒத்துக்கல. 10வது வசனம் பாருங்கள். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அதாவது இந்த இடத்துல தாவீது சொல்கிறதான வார்த்தையை வெறும் வசனமாக வாசிக்காதபடி நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா சில நேரம் சில பேருடைய தேவையில்லாத நிந்தனைகளை நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அதாவது காரணத்தோடு நம்ம வந்து அவங்க பகைச்சாங்க, அவங்க நம்மளை நிந்திச்சாங்க அப்படின்னா கூட நமக்கு மனசு ஆறிடும். காரணமே இல்லாமல் நம்மளை நிந்திக்கும் போது அந்த வார்த்தைகள் நமக்கு மறக்கவே மறக்காது, ரொம்பவே அது காயத்தை உண்டு பண்ணும். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்கிறாரு, தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அதாவது ஆண்டவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, அதனால் அவன் தூஷிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அமைதியாக போகிறத நம்ம பார்க்க முடியுது. அவர் நினச்சிருந்தா அவரே முதல்ல அந்த இடத்துல நின்றுக்க முடியும். அவர் கூட இருந்த போர் வீரர்கள் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்களையும் அவர் அமர்த்தி போடுறாரு. அந்த இடத்துல அவருடைய அந்த பாசிட்டிவான அந்த மைண்டை பாருங்கள். கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கார், அதனால் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
என்னுடைய கர்ப்ப பிறப்பே என்னை வந்து என்னுடைய பிராணனை வாங்க தேடும்போது இவன் யார், இவன் தூஷித்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. 12வது வசனம் பாருங்கள். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அதாவது ஒருவேளை ஆண்டவர் வந்து அந்த நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு ஒரு நன்மையை சரி கட்டுவார், ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக அந்த இடத்துல போகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நமக்கு வரும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற நம்ம அந்த இடத்துல பதறாதபடி, ஆண்டவர் வந்து விடுவிக்க மாட்டேங்கிறாரே, பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் அப்படின்லாம் புலம்பாதபடி அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு குறித்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கும்போது சடுதியாக ஆண்டவர் வந்து நம்மளை விடுவிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது உபத்திரவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உபத்திரவம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பொறுமையையும் உண்டாக்கும் அப்படின்றதையும் நம்ம இன்னொரு வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் அந்த உபத்திரவத்தின் காலத்தில் நம்ம நினச்சி எதையாவது பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையில் தான் நம்ம மாட்டிப்போம். அதே நம்ம பொறுமையாக தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். நம்ம பொறுமையை அந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதும் ரொம்பவே அவசியம். இதை சொல்லும் பொழுது ஒரு சீன கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது சீனாவில் வேடிக்கையாக சொல்லப்படுகிற ஒரு கதை தான் இது. ஒரு வாலிப மகள் இருந்தால், அவளுக்கு திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்தில் பார்த்திங்கன்னா அவள் படுக்கையாயிடுறா, அடுத்து கோமா ஸ்டேஜுக்கும் போயிடுறான். அப்போது அவளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற கண்டிஷனில் கோமாலேயே அவள் இருக்கிறான். திடீர்னு அவள் கோமாலேருந்து சரியாகி எழும்பும்போது அவளுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கிது. என்ன பவர் அப்படின்னா, எல்லாரையும் பார்க்கும்போது அவங்கவுங்க மேலே ஒரு மார்க் போட்டிருக்கு. அதாவது அவங்க இவளை குறித்து அந்த நேசத்தோட அளவு வந்து அவளுக்கு அந்த தெரிகிற மாதிரி ஒரு மார்க்கு. அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய அந்த பாய் ஃப்ரெண்டு வரான். அவனை பார்த்த உடனே இவளும் சிரிச்சிட்டே பார்த்தா அங்கே வந்து 10க்கு 9 அப்படின்னு போட்டிருக்கு. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 10க்கு 9னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நல்லாவே பேசுகிறான். அவன் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா பார்த்தா அந்த இடத்துல டாக்டர் வர்றாரு. டாக்டர் தலைமையில் பார்த்தா 10க்கு 30, அதாவது 30 மார்க்கு போட்டிருக்கு. உடனே இந்த இடத்துல தான் அவள் யோசிக்கிறான், ஆஹா நம்ம 10க்கு 9 நம்மளாம் நினச்சிட்டோம், அந்த இடத்துல 10 அங்கே இல்லையே, 9ன்னு இருந்த உடனே நம்ம நினச்சிட்டோம். ஆனால் இப்போ டாக்டர் தினந்தோறும் நம்மளை வந்து பார்த்து ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர் தலைமையில் 30 இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் சந்தோஷமாக பேசுகிறா. அதுக்கப்புறம் டாக்டர் போகிறார். இப்படியே ஒவ்வொரு நபராக வந்து போகிறாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு மார்க் அந்த இடத்துல போடப்படுது. அப்போது ஒருதலை பட்சமாக நேசித்த ஒரு நபர் வந்து அந்த இடத்துல வராரு. அவர் தலைமையில் பார்த்தா 95 போட்டிருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு நிராகரித்த ஒரு நபர் நம்மளை இப்பயும் நேசிக்கிறாரு, இந்த மார்க் இவர் தலைமையில் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது வேடிக்கையாக சொல்லப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு பவர் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் நம்ம நினைப்போம் இல்லையா? ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் அவங்களுடைய அந்த இருதயத்தின் நினைவுகள் நமக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த உபத்திரவத்தின் காரியங்களில் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்ள முடியும். அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா, இல்லை நம்மளை விட்டு விலகி எங்கே உதவி கேட்டுருவோமோ அப்படின்னு விலகி ஓடி போகிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால் உபத்திரவத்தின் காரியங்களில் நம்ம வந்து முறுமுறுக்காதபடிக்கு நம்ம தாவீத மாதிரி, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் பாதத்தில் நம்ம தொடர்ந்து நிலச்சிருக்கும் போது, அந்த உபத்திரவத்தை அனுமதித்த தேவன் எப்படி யோபுவுக்கு எவ்வளோ பெரிய உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதித்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கட்டளையிட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நம்மையும் ஆண்டவர் அப்படியாக நடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
ஆவியானவரே உமை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களே அப்பா. அப்பா, உலகத்தை ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்களே ராஜா. உபத்திரவங்களை ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்களேப்பா. அப்பா, இந்த உலகத்திலே வருகிற உபத்திரவங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, முறுமுறுக்காதபடி தேவனே நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, தாவீதை போல எங்களுடைய உபத்திரவத்தின் நேரங்களிலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. தாவீது அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் யார் தன்னோடு கூட இருக்கிறார், யாரெல்லாம் தன்னை விட்டு விலகி எப்படியாவது அந்த ஆட்சியை பிடிச்சிடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்ற காரியங்களை அறிந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் கூட உபத்திரவத்தின் நேரங்களிலே நாங்கள் அறிய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜா. நாங்கள் தொடர்ந்து அப்பா சில நபர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்காதபடி தேவனே உம்முடைய வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஒருவேளை சீமையை போல எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா வருகிறதான நிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த நிந்தனைகள் எங்களுடைய இருதயத்தில் ஆறாத ஒரு காயமாக இருந்தாலும் தேவனே அவைகளை எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த இடத்துல தாவீது சொன்னது போல தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று தாவீது அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வருகிற நிந்தனைகளை அவமானங்களை அப்பா நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்கன்னு நாங்கள் பாசிட்டிவாக எடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைகளை பார்த்து கர்த்தர் அதற்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீது சொன்னது போல அப்பா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசித்து அதுக்கு பதிலாக எங்களுக்கு நன்மையை கொடுப்பீர் என்று நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உபத்திரவத்தின் குகையிலே நாங்கள் இருந்தாலும் அந்த வழியிலே கடந்து போனாலும் தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உபத்திரவத்தின் நேரங்களிலே பொறுமையை கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எந்த விதத்திலும் பதறி பேசி விடாதபடி, தேவனுடைய நாமத்தை பற்றி அப்பா தூஷணமாய் பேசி விடாதபடி நாங்கள் பொறுமையை கற்றுக்கொண்டு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க, அவருடைய கரத்திலிருந்து வருகிறதான வரப்போகிற அப்பா இரட்டிப்பான நன்மைகளை எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆலோசனைகளை கேட்டு அப்படியே விட்டு விடுகிறவர்களாக அல்ல தகப்பனே, இதை இருதயத்திலே பதித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்கப்பா. விசேஷமாக இந்த காலை ஜெபத்திலே வாஞ்சையோடு கூட வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகளை தேவன் விடுதலை ஆக்குங்க ராஜா. அப்பா, உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.